Hello everyone. Namaste. Welcome to Happy Family Chronicles. This is my father-in-law. I am very proud to introduce him to you. Good morning. Lukewarm water with honey and lemon is ready. Early morning first power pack sip. அப்பா எரிஜி வெள்ளம் வெள்ளம் குடி. He is 96 years old. We are very lucky to have him with us. He is Dadaji for my daughters. And my Periya Tata. Till today he is very conscious about his looks. After waking up, the very first thing he do is combing his hair. இப்போ கூட அவருடைய லுக்ஸை பற்றி அவர் எவ்வளோ கவனிக்கிறார் பார்த்தீங்களா? காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறமா கண்ணில் மருந்து ஊற்றிட்டு தண்ணி குடிக்க போகிறார். மார்னிங் ஸ்நாக்ஸ், வாட்டர் அண்ட் டீ இஸ் ரெடி. தண்ணி, சாயா, அப்புறம் கூடவே சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ். In this age also he is very much bothered about the neatness, cleanliness, looks, etc. இந்த வயசில் கூட சுத்தமாக இருக்கணும், எல்லாம் நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், ரொம்ப நிர்பந்தமாக இருப்பார். After the tea and snacks, he is waiting eagerly for the newspaper. டீ குடித்த உடனே நியூஸ் பேப்பருக்காக ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட இவர் அவருடைய சொந்தமான ஹார்ட்வேர் ஷாப்பு நடத்திட்டு இருந்தவர், பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தவர். Just before 5 years also, he was running his own business, hardware shop, இப்போ ரித்விக் எதையாவது விளையாடுறதுக்காக ஃபுட்பால் அப்படி ஏதாவது வெளியில் எடுத்துகிட்டு போனால் திருப்பி வந்த உடனே கேட்பார், நீ கொண்டு போனியே திருப்பி கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்பார். If Ritwik takes any item out of home, he will carefully ask, did you bring it back home? ரித்விக் ஸ்கூல் போகிறார்ல, அதான் பாய்ன்னு சொல்கிறார். Now newspaper also has arrived. நியூஸ்பேப்பரும் வந்துடுச்சு. அவர் நியூஸ் பேப்பர் கண்ணாடியே இல்லாமல் வாசிப்பார். ஆனால் என் வீட்டுக்காருக்கு கண்ணாடி இல்லாமல் வாசிக்கவே முடியாது. ஹிஸ் ஓன் சன் காண்ட் ரீட் நியூஸ் பேப்பர் வித்தவுட் ஸ்பெக்ஸ், Also he used to call us and inform us about the important news in the newspaper. நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் எங்களுக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் காட்டி சொல்லுவார். நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக கரைச்சி குடிப்பார். At the age of 96, he is reading newspaper without any specs, and we all are using specs in our family, நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியில் கண்ணாடியோடு தான் வாசிக்கிறோம். அவர் மட்டும்தான் இந்த வயசில் கண்ணாடி இல்லாமல் வாசிக்கிறார். ஹங்கர் ஆஃப் நாலேஜ் இஸ் கம்ப்ளீட்டட். அறிவு பசி அடங்கிடுச்சு, இனி சாப்பிடலாமா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு இல்லையா? இட் இஸ் டைம் ஃபார் ஹேவிங் அவர் பிரேக்ஃபாஸ்ட். He has 7 children. 7 குழந்தைங்க இருக்காங்க இவங்களுக்கு. He used to call them and talk to them in between and inquire about them, that how are they doing, etc. இடையில அவங்கள ஃபோன் பண்ணி கேட்பார், எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்லாம். Even after 20 years he misses his wife. அவருடைய வைஃப், அதாவது என்னுடைய அத்தையை இப்போ கூட அவர் மிஸ் பண்ணுறார் 20 இயர்ஸ்க்கு அப்புறமா கூட. டுடே ஹிஸ் எல்டஸ்ட் டாட்டர் ஹாஸ் கேம். அவருடைய மூத்த பொண்ணு வந்திருக்காங்க, மை சிஸ்டர் இன் லா, என்னுடைய நாத்தனார். ஹீ இஸ் ஸோ எக்ஸைட்டட், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் அவர் பொண்ணை பார்த்த உடனே. நவ் ஹீ இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் பேத்திங். அவர் குளிக்க போகிறாரு. குளிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி மேலே எல்லாம் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி, தலையில் எண்ணெய் தேய்ச்சி அப்புறம் தான் குளிப்பார். ஹீ யூஸ்டு டு அப்ளை ஆயில் அண்ட் மசாஜ் ஆல் ஓவர் த பாடி பிஃபோர் பேத்திங். ஈவன் டுடே, டில் டுடே the younger generation is running out of these oils now, but he is still very particular about applying oil. இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் ஆயிலே வேண்டான்னு ஓடுறாங்கல்ல, அவர் இப்போவும் ஃபுல் பாடி தலையிலெல்லாம் நல்ல மருந்தெல்லாம் தேய்ச்சி அப்புறமா தான் குளிப்பார். அது ரொம்ப கரெக்டாக டெய்லி பண்ணுவார். ஒரு நாளைக்கு இல்லை, டெய்லி he used to apply oil all over the body and wait for some time. Now he is going for a hot bath. சுடு தண்ணியில் குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கிறார். He is very punctual, systematic, and is very strict that everything should be kept in its proper place. எல்லா சாமானும் கரெக்டான பிளேஸில் இருக்கணும், கரெக்டான டைமுக்கு பண்ணணும், ஒரு சாமான் கீழே இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இதெல்லாம். நத்திங் ஷுட் பி ஆன் த ஃப்ளோர். ஒரு ஐட்டம் கீழே இருக்கக்கூடாது. ஹி வில் கீப் ஹிஸ் வாக்கர் ஆல்சோ ஆன் இட்ஸ் பர்டிகுலர் பிளேஸ் ஆஃப்டர் பேத்திங். நீட்னஸ் இஸ் ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் ஃபார் ஹிம். குளிச்சுட்டு வந்த உடனே வாக்கர் கூட அந்த கரெக்டான பிளேஸில் இருக்கும். ரொம்ப பர்டிகுலராக இருப்பார் இந்த விஷயத்தில்.
He will try his best not to depend on others. யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவார். எல்லா சாமானும் கரெக்டாக வந்து அங்கே கரெக்டாக வைக்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பார். He has completed his shaving before bathing itself, and now he is going to groom himself by like nail cutting, putting medicine in eyes, watching his wife's photo. குளிச்சுட்டு வந்த உடனே தலையை சீவி நெயில் கட் பண்ணி கண்ணில் மருந்தை ஊற்றி எல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணுவார். அவருடைய அன்பான ஒய்ஃபோடைய ஃபோட்டோவையும் வந்த உடனே அது பார்ப்பார் கொஞ்ச நேரம். பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம், ஆனாலும் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக மடக்கி தனியாக வேறு மாதிரி வைப்பார். பெட் இஸ் cleaned now, but still he is not satisfied. He will arrange everything according to his satisfaction. Now it is time to get ready. He will take his mirror out and his watch. இனி எல்லா ஐட்டம்ஸும் வெளியில் வரும். மிரரு, சீப்பு, வாட்ச்சு. ஹீ இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் ஹிஸ் வாட்ச். நெயில் கட்டர் எடுத்தாச்சு, சிசர் எடுத்தாச்சு. ஹீ டுக் ஹிஸ் நெயில் கட்டர், சிசர், மெடிசின், கண்ணுக்கான மருந்து. புட்டிங் பேக் எவ்ரிதிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். திருப்பி எல்லாம் கரெக்டான ப்ளேஸில் வைக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹீ டுக் அவுட் ஹிஸ் வாட்ச் ஆல்சோ நவ். வாட்ச் வெளில எடுத்தாச்சு, இதே கட்ட போகிறாரு இப்போ. பையன் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சான்னு பார்க்குறாரு, டைம் பார்க்குறாரு. ஹீ இஸ் செக்கிங் த டைம் தட் வை ஹிஸ் சன் டிடன்ட் கம் yet. ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் சன் டு ஹாவ் லஞ்ச். பையன் வந்து தான் சாப்பிடணும், அதுக்கான வெயிட் பண்ணுறார். பையன் வந்துட்டார், ஷர்ட் எடுத்துகிட்டு வராரு. ஹிஸ் சன் இஸ் ஹியர். நவ் இட் இஸ் டைம் ஃபார் த டிஸ்கஷன், தட் இஸ் வேர்ல்டு லெவல் டிஸ்கஷன். இப்போ டிஸ்கஷனான டைம், 2 பேரும் இருந்து ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, வேர்ல்டு லெவல் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. த பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த வயசில் கூட அவருக்கு ஒரு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது கடவுள் புண்ணியத்தில். बेस्ट पार्ट क्या है ना, इनको 96 ईयर्स हो गया, लेकिन अभी तक कोई भी कोलेस्ट्रॉल, बीपी, डायबिटीज़, शुगर, कोई बीमारी नहीं है. कोई मेडिसिन भी लेना नहीं पड़ता, और मेडिसिन கூட கிடையாது. भगवान की कृपा है, கடவுளுடைய புண்ணியம் தான். फैमिली टाइम स्टार्ट ஆயிடுச்சு. बहुत लंबे लंबे बातें, पता नहीं किस किस लोगों के बारे में बातें चल रही हैं, उनके अड़ोस पड़ोस के लोगों के बारे में पुरानी सारी बातें चल रही है. ரொம்ப பழைய விஷயங்கள் எதெல்லாமோ, பக்கத்து வீட்டுக்காரங்க, தூரத்துக்காரங்க எல்லார பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. इस उम्र में भी बच्चों को सही एडवाइस देते हैं कि तुमने ये सही किया, तुमने ये गलत किया, ப்ராப்பர் அட்வைஸ் देते हैं. இந்த வயசில் கூட பசங்களுக்கு சரியான அட்வைஸு, சரியான ப்ராப்பரான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்களேன். बच्चे भी देखो कितने प्यार से उनकी सारी बातें कितनी ध्यान से सुन रहे हैं. இந்த வயசில் கூட அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப அன்பாக அவங்களுடைய பசங்க எது கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அதில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட். இந்த வயசில் கூட வயசானவங்களுடைய ஆசீர்வாதம், அட்வைஸு இதெல்லாம் கிடைக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம். அவரை பார்த்துக்கிறதுக்கான சான்ஸ் நமக்கு கிடைக்கிறதும் நம்மளோட பெரிய புண்ணியங்க. In this age also we are getting advice from such old persons. These are really blessings. Nowadays it is so rare to get blessings from such old experienced persons. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன்ஸ் கிட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாதமும் அட்வைஸும் கிடைக்கிறது இப்போல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. We are so grateful to God. Lunch time. Even he is so proud of his children. He is collecting more and more information from his daughter. After lunch, he used to check all his documents. அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் பார்ப்பார் டெய்லி. அது ஒரு முக்கியமான விஷயம் அவருக்கு. ஆஃப்டர் செக்கிங் ஆல் த டாக்குமெண்ட்ஸ், ஹி வில் ஹேண்ட் ஓவர் ஆல் த பேப்பர்ஸ் டு ஹிஸ் சன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா அவருடைய சன்கிட்ட எல்லாத்தையும் பத்திரமா உள்ள வை அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருவார். Now Ritvik came back from school. ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். Now it is fun time with Ritvik. ரித்விக்கோட விளையாடுற டைம் இப்போது. Give it to your தாத்தா, தாத்தா ரெண்டு கொடு.
ஸ்ட்ரென்த் செக் பண்ண போகிறான் பாருங்களேன். அவரோட போய் மல்யுத்தம் பண்ணி யாருக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து அப்படின்னு செக் பண்ணுவான் பாருங்கள். இப்போ கூட இவ்வளோ ஜிம்னாஸ்டிக்ஸு ஃபுட்பால் எல்லாம் பண்ணிட்டு கூடயும் அவனுடைய ஸ்ட்ரென்த்து அவருடைய கம்மி தான் பாருங்களேன். அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஹீ இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் ரித்விக். லுக், வாவ். ரித்விக் காண்ட் வின் ஹிஸ் பெரிய தாத்தா. பெரிய தாத்தாவை வின் பண்ண முடியாது அவனால். பாருங்கள், ஒரு கை கூட இன்னும் முடங்கலை பார்த்தீங்களா. டீ டைம். நவ் போத் ஆர் ஷேரிங் பனானாஸ் வித் ஈச் அதர். 2 பேரும் பனானாஸ் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க பேசி பேசி. நவ் திஸ் இஸ் தேர் பர்சனல் டைம். அவங்க 2 பேருக்குள்ளே என்னென்னமோ பேசிக்குவாங்க, என்னென்னமோ விளையாடிக்குவாங்க. அந்த டப்பாவில் இதெல்லாமோ தூக்கி போடுவாங்க, வெளியில் எடுப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க 2 பேரும். தே போத் யூஸ்ட் டு டாக் சம்திங் அண்ட் யூ புட் சம்திங் இன்சைட் த டப்பா, சம்திங் அவுட் சைட் த டப்பா. ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் டூயிங். இன்சைட் அவுட் சைடு உள்ளே போடுறது வெளியே எடுக்கிறது என்ன பண்ணுவாங்களோ. 2 பேரும் விளையாடி எதெல்லாமோ பேசி 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 ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன். தே ஆர் என்ஜாயிங் ஈச் அதர், புட்டிங் சம்திங் இன்சைட் த பாக்ஸ், அவுட் சைட் த பாக்ஸ். நவ் இட்ஸ் டைம் டு வாட்ச் டிவி. டிவி வாட்ச் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. டுடே ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டிவி. இன்றைக்கி டிவி பார்க்க வேண்டான்ட்டார். எகெயின் ஸ்ட்ரென்த் செக்கிங் டைம். 2 பேரும் யாருக்கு ஸ்ட்ரென்த் அதிகம்னு செக் பண்ணுறாங்க. வாட் அ சூப்பர் எக்ஸசைஸ் ஃபார் ரித்விக். ரித்விக்கு நல்ல எக்ஸசைஸ் நடக்குது. என்னால் முடியல, நான் போகிறேன். ஐ கான்ட் டூ திஸ், ஐ எம் கோயிங். நவ் ஹீ இஸ் பேக்கிங் ராஸ்னாதி பவுடர் இன் ஸ்மால் பேக்கெட்ஸ். ராஸ்னாதி பவுடரை சின்ன சின்ன டப்பாவில் அப்படியே தட்டி நாளத்துக்கு ரெடி பண்ணுறார். Now it is time for பூஜா. பூஜை பண்ணுற டைம் ஆயிடுச்சு. ஓம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணம் அஸ்து. Now second tea time. He is enquiring about the Hanuman temple which is near to our house. ஹனுமான் டெம்பிள் பக்கத்தில் இருக்குது, அதை பற்றி கேட்குறாரு. அது என்ன லைட் ஏன் இல்லை அப்படின்லாம். ஆல்சோ he is informing him that tomorrow is your birthday. நாளைக்கு அவருக்கு பர்த்டே அப்படிங்கிறது சொல்லிட்டார். அடேடா, இது யார் தோசை பண்ணுறாங்க பெரிய தாத்தாவுக்கு? ஹூ இஸ் மேக்கிங் தோசா ஃபார் பெரிய தாத்தா? திஸ் இஸ் கால்ட் த ட்ரூ லவ். இதுதான் உண்மையான அன்புங்க. ஹிஸ் லவ் ஃபார் பெரிய தாத்தா இஸ் கிளியர்லி விசிபிள். அவனுக்கு இந்த தோசையோட ஷேப்பை விட அவனுக்கு தாத்தாவோட அன்பு இருக்குல்ல, அதுதான் இதில் ரொம்ப கிளியராக தெரியுது. தாத்தா டின்னர் டைம் அப்படின்னு கூப்பிடுறான். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ ரித்விக். After dinner, now it is time for fruits. I am going to bed. Tomorrow is my son's birthday. Good night. Happy birthday to his son. He is very happy to have Sadhya with his son and all family members. பையன் கூட உட்காந்துருந்து சாப்பிட்றதுல அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். பாயசக்கறியோட சாப்பாடு, கேரளா ஃபீஸ்ட். If you like the video, please like, share and subscribe, and also please comment. We will be back soon with more and more videos like this. May God bless this family with more and more happiness like this. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Bye bye. See you soon.